ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. அன்றைக்கு 61 நாமா வரைக்கும் பார்த்துருக்கோம். சுதா சாகர மத்தியஸ்தா அப்படின்னு பார்த்தோம். அடுத்த நாமம் மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. காமாட்சி, காமம், அந்த நம்மளுடைய விருப்பங்கள், பக்தர்கள் எதெல்லாம் விரும்பி நியாயமாக அம்பாள்கிட்ட போய் கேட்கணும், எதை கேட்கணுமோ அந்த நியாயமான விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்து வைக்கக்கூடியவள், அப்பேற்பட்டவள், கவர்ச்சிகரமான கண் பார்வை கொண்டவள் காம அட்சி. நம்மளுடைய அடுத்ததுல காமதாயினின்னு சொல்றா. காமாட்சி காமதாயினி. அம்பாளோட கண் பார்வை அப்படியே இந்த மூக பஞ்சசதியில இன்னும் நம்ம விரிவா பார்க்கலாம். 100 ஸ்லோகங்கள் அம்பாளோட கடாட்ச சதகம் சொல்லிட்டு அம்பாளோட கடைக்கண் பார்வையே அவ்வளவு அழகா இருக்கும்ட்டு மூக கவி பாடியிருக்க. இதுல அப்பேற்பட்ட காமாட்சி அவள், காஞ்சி நகரத்துல வசிக்கக்கூடியவள் காமாட்சி, கவர்ச்சிகரமான கண் பார்வையை கொண்டவள் காமதாயினி. பக்தர்கள் விரும்புகிறதை எல்லாம் அப்படியே நம்மளுக்கு எடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறா. அது நியாயமான விருப்பங்கள் இருக்கணும். அம்பாள்கிட்ட நம்ம வேண்டுவதும் அது நியாயமா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனா கண்டிப்பா அம்பாள் நமக்கு அதை வழங்குவாள், எடுத்து கொடுப்பாளுங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். அதுதான் காமாட்சி காமதாயினி அப்படிங்கிற இந்த 63 நாமாக்களோட முடியறது. அடுத்தது பண்டாசுரனோடு வதங்கள் பற்றி சொல்கிறதுக்காண்டி ஆரம்பிக்க போகிறா. 64வது நாமாவிலிருந்து அதில் பார்க்கலாம். தேவர்ஷி கண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. தேவர்ஷி கண சங்காத ஸ்தூயமானாத்ம வைபவா பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. தேவர்ஷிகண சங்காத ஸ்தூயமான ஆத்ம வைபவா அப்படிங்கிறார். தேவர்கள், ரிஷிகள், தேவர்ஷி அப்படின்னு சொல்றார். தேவர்ஷி கண அப்படின்னா தேவர்கள் கூட்டங்கள், ரிஷி கணங்கள், சங்காத தேவர்களாலும் ரிஷிகளாலும் சங்காத ஸ்தூயமான ஆத்ம வைபவா அவர்களால் எப்பொழுதும் போற்றி பாராட்டப்படுபவள் அவள். அவ மனசுக்குள்ள அம்பாளையே நினைச்சிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பா. தேவர்கள் ரிஷிகள்லாம் அவர்களால துதிக்கப்படுபவள். அவளை அவ எதுக்காண்டி துதிக்கிறா அப்படின்னா, அம்பாள் எப்படி உண்டாக்குனா சிதக்னி குண்ட சம்பூதா. அம்பாள் பண்டாசுரனை வதம் பண்ணுவதற்காக தோன்றினவள். அதனால தேவர்கள் ரிஷிகள்லாம் அம்பாளை சோஸ்திரம் பண்ணி ஞாபகப்படுத்துறா. பண்டாசுரனை வதம் பண்ணணும் அம்பாள் தோன்றா. பிரம்மா அம்பாளை பார்த்துட்டு நல்ல ஒரு கணவர் வேணுமேன்னு போது காமேஸ்வரர் அப்படியே அழகான ஒரு உருவத்தோட 2 பேருக்கும் காமேஸ்வரன் காமேஸ்வரிக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் ஆறுது. 2 பேர் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சு இருக்கா. அப்போ தேவர்கள் ரிஷிகள்லாம் அம்பாளை சோஸ்திரம் பண்றா. சோஸ்திரம் பண்ணி அவளுக்கு தங்களால முடிஞ்ச ஆயுதங்கள்லாம் அவ கையில கொடுத்துருக்கா. அவ கொஞ்ச நாள் முடிஞ்ச உடனே திருப்பி அம்பாளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி பண்டாசுரனை வதம் பண்றதுக்குன்னு. பண்டாசுரன் அசுரர்கள்ல ரொம்ப பலம் வாய்ந்தவன். அசுரர்களாலே பலம் வாய்ந்தவன். அவன் தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறான். பண்டாசுரனுக்கு ஒரு தோல்ல விஷங்கன்னு ஒரு தம்பி, இன்னொரு தோல்ல விஷுக்கரன்னு ஒரு தம்பியை தோற்றுவிக்கக்கூடியவள். திமினின்னு ஒரு தங்கை, அவளுக்கு 4 பெண்டாட்டி. அதோட இது சோபனத்துல நீங்க பார்த்தேன்னா இதோட இதெல்லாம் ரொம்ப நல்லா அழகா வரும். அந்த தேவி பாடத்துல வரும்போது பண்டாசுரனோட அம்பாள் யுத்தத்துக்கு போறதே சோபனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். நீங்க முடிஞ்சால் இந்த லலிதாம்பாள் சோபனம் இப்ப நவராத்திரி வருது, அதை படிச்சு பாருங்கோ. அந்த யுத்தத்துக்கு அம்பாள் போகிற அழகெல்லாம் அப்படியே வர்ணிக்கப்பட்டிருக்கும். அப்பேற்பட்டவள். அதனால தேவர்களாலும் ரிஷிகளாலும் எப்பொழுதும் போற்றி பாராட்டப்படுபவள் அம்பாள். எப்போதும் சுஸ்திரம் பண்ணிட்டே இருக்கா. போருக்கு போறதுக்கு முன்னாலே சுஸ்திரம் பண்றா. போருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எங்களெல்லாம் காப்பாத்தினாயே உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம்னு
போற்றிகிட்டே இருப்பா அம்பாள்ல வந்து எப்போதுமே தேவர்களும் ரிஷிகளும். இப்ப அடுத்த நாமா என்ன சொல்றாருன்னா, பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. அம்பாள் வந்து சக்தி. அப்ப அம்பாளோட சேனைகள்லாம் எதா இருக்க முடியும்? சக்தி சேனைகள் அம்பாளோடது. அம்புட்டும் அவ்வளவு சேனைகள் வந்து சக்தி சேனைகள் அம்பாளோடது. அந்த பண்டாசுரனோட அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அம்பாள் அவதாரமானதோட நோக்கம். அதுதான் முதல்ல இப்போ பண்டாசுரனை அழிக்கிறதுக்காண்டி உள்ளது. அப்போ பண்டாசுர வத உத்தியுக்த சக்தி சேனா, பண்டாசுரனையோட போர் பண்ணி அழிக்கிறதுக்காண்டி அப்பேற்பட்ட சேனைகளை வந்து எப்பொழுதும் வந்து ஆயத்தமா வச்சுட்டு இருக்காளாம் அம்பாள் வந்து. அதான் சக்தி சேனா வதோ எது பண்றதுக்காண்டி வதம் பண்ணுவதற்காக சேனைகளை வந்து எப்பொழுதும் ரெடியா அப்படியே வச்சுட்டு இருக்கா. அதை வந்து சொல்றா. இதுல என்ன இது ஒண்ணுன்னா, நம்மளோட ஜீவர்கள் நம்ம எல்லாருமே இல்லையா, பசுக்கள் ஜீவர்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அஜ்ஞானம் நிறைய மூடி இருக்கு நம்மள்கிட்ட. அதனால பல பல கேடுகள் நமக்கு வந்துட்டே இருக்கு. இதை நம்ம இயற்கையிலே நம்ம பார்க்கலாம். நமக்கு எவ்வளவுப்பட்ட துன்பங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோங்கிறது தெரியும். இந்த கேடுகள் தான் என்ன சொல்றான்னா, அந்த பண்டாசுரன் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுறது நம்மளுக்கு வந்து இதுல. அப்போ எந்த காரணத்தினாலேயோ அந்த மக்களிடத்துலலாம் வந்து இந்த அஞ்ஞான இருள் வந்து மூடி இருக்கு. இதை அகற்றுவதற்காகத்தான் எல்லா வசதிகளையும் பிரமாணங்களையும் நம்ம இயற்கையிலேயே பார்க்கலாம். இந்த கேடுகள்லாம் நமக்கு வந்து அவளே இது பண்ணுவா. இப்படி இந்த வசதிகள் தான் சேனைகள். சேனைகள் வந்து எப்பொழுது ரெடியா இருக்கு இயற்கையில. நம்மளுக்கு துன்பங்கள் வருது, ஆனா அதுவே வந்து அதையும் போக்குறது அந்த இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு. அப்போ இயற்கையோட பக்தி பூர்வமான நல்லிணக்கம் தான் அத நம்மளோட அதுக்கு ஏத்தாப்புல வந்து அந்த நம்ம ஆத்ம சாதகன் நம்ம ஜீவர்கள் எல்லாம். அப்போ இந்த பண்டாசுரன்கிற அஞ்ஞான இருள் வந்து நம்மள மூடி இருக்கிறதுலேருந்து அவன் வந்து விடுதலை பெறுகிறான் அப்படின்னு சொல்ற. இந்த இயற்கை இதனாலேயே நம்மளோட அஞ்ஞான இருளை எப்படி, இயற்கைங்கிறது என்னது, அம்பாள் வந்து இயற்கையிலே இருக்கக்கூடியவள். பக்தினால நம்ம வந்து காணலாம். அவளை வந்து நம்மளோட மனத்துக்குள்ள கண்டோம்னா இந்த அஞ்ஞானம்ங்கிற இருள் நீங்கி நம்ம எல்லாரும் பரிபூர்ண சௌக்கியமா இருக்கலாம். அதைத்தான் அந்த அஞ்ஞான இருள்ங்கிறதான் பண்டாசுரன் நம்மளோட அகத்துல மூடி இருக்கு. எல்லாருக்குமே அகத்துல இருக்கிறது ஒரு இருள் மாயை. அது வந்து ஒரு அசுரன். அதோட பிடிக்குள்ள நம்ம அமிட்டோம்னா அது நம்மளை அமுக்கிடும். அதையும் மீறி பக்திங்கிற தீபத்தினால அதோட வெளிச்சத்துல நம்ம அம்பாளை சரணடைஞ்சு அதன் மூலமா வந்து இந்த அஞ்ஞான இருளை நீக்கி நம்ம வந்து முக்தி பெறலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்துட்டு அடுத்தது என்ன சொல்ல போறான்னா, அடுத்த நாம 66வது நாமா சம்பத்கரி சமாரூட சிந்தூர பிரஜ சேவிதா. இந்த சக்தி சேனைகள்லாம் பார்த்தோம். இப்போ அந்த சேனைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல எல்லாருக்கும் தெரியும் ராஜா கிட்டக்க என்ன மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து சம்பத்கரி அப்படின்னு சொல்லிட்டு சமாரூட சிந்துர பிரஜசேவிதான்னா சம்பத்கரிங்கிற ஒரு தேவதை. அது வந்து யாரு, யானை படைகளுக்கு அவள் வந்து தலைவி. அந்த சம்பத்கரிங்கிறவள். நம்மளே இப்ப பார்க்குறோம் கப்பல் படை, நம்ம இதுலயும் பார்க்குறோம் இப்போ விமானப்படை, எல்லா படைகளும் இருக்கு. அதுக்கு ஒரு கமாண்டர், அவளுக்கு ஒரு சீஃபு, அந்த மாதிரிலாம் இருப்பா. அப்போ நம்ம ஒரு போர் வரப்போறதுன்னா நம்மளோட படைகளை நாம வந்து அதை பாதுகாத்து அது என்ன பொசிஷன்ல எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம போய் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். எங்க இது படையில வந்து இவ்வளவு இதா இருக்கு, நாங்க தயாரா இருக்கோம், எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு, நீங்க எந்த சமயத்துல நீங்க போர் சொன்னாலும் நாங்க ரெடியா வந்து போர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இதை வந்து யார்கிட்ட போய் ஒரு சீஃப் வந்து அந்த அந்த படைகளுக்கு அந்த உபசேனாதிபதிகள் சேனாதிபதிகள்னு சொல்றா இல்லையா, அவள்லாம் இருந்து அவளுக்கு ஒரு தலைவர் இருப்பா. அந்த தலைவர்கிட்ட அவள்லாம் சொல்லுவா. அந்த தலைவர் வந்து முக்கியமா நாட்டுக்கு முக்கிய தலைவரா இருக்கிற அவள்கிட்ட போய் சொல்லணும். இங்க நாட்டோட முக்கிய தலைவி யாரு, அம்பாள். அப்ப இங்க சம்பத்கரிங்கிறவள் எந்த சேனைக்கு தலைவியா இருக்கக்கூடியவள், யானை படைகள். யானை படைகளுக்கு எல்லாம் அவள் வந்து தலைவியா இருக்கக்கூடியவள். அவளோட யானைக்கு பேர் என்னதுன்னா, யானைப்படைக்கு தலைவியா இருக்கிறவள் எது மேல வருவா, யானையில தான் வருவா. கோலாகலரணம் அப்படிங்கிறது அவளோட யானையோட பெயர். அதுல வந்து மேலே ஏறிண்டு அம்பாள்கிட்ட வந்து சொல்ல வரா, நாங்க எங்க இப்ப யானை படைகள்லாம் ரெடியா வச்சிருக்கோம், எல்லா யானையும் போர் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, சக்திகள் எல்லாம் ரெடியா இருக்கும் அந்த யானை படைகளை நடத்துறதுக்கு.
அதனால நீங்க எப்போ எங்களுக்கு நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்களோ அப்போ நாங்கள் உடனே போய் போர் பண்றோம் அப்படின்னு வந்து அம்பாள்கிட்ட வந்து சொன்னோன்னா அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அவள் இந்த பக்கம் பார்க்குறா, யானைப்படை அவ்வளோ பெர்ஃபெக்டா நல்லா இருக்கு. அதைத்தான் சொல்றா, சம்பத்கரி சமாரூட சிந்தூர பிரஜசேவிதா அப்படின்னு அவளால் நன்கு வந்து போற்றப்படுபவள் அம்பாள் வந்து அம்பாளை சம்பத்கரிங்கிறவளால அவள் அவள் வந்து சொல்லிடுறா, எங்க யானை படம் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா அந்த காலத்துல நம்மளுக்கு தெரியும், ராஜாக்கள்கிட்டக்க ரத கஜ துரக பதாதி அப்படிங்கிறது தெரியும். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. இதுல யானைப்படைக்கு தலைவியா இருக்கிறவள் தான் சம்பத்கரி. இத வந்து நம்ம தத்துவமா என்ன பார்க்கலாம்னா, நமக்கு வந்து மனதுல வந்து திடம் வேணும். அந்த திடம் மனதும் சீலமும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து படைகளா இருக்கு. மனது நன்னா இருந்தா எல்லாமே நன்னா இருக்கணும். அந்த மனதை என்ன பண்ணணும், நல் வழியில நடத்துற திறமை தான் இருக்கணும். அப்படி நடத்துற திறமை வாய்ந்தவள் தான் சம்பத்கரி அப்படிங்கிற அம்பிகையோட அம்சம். எல்லா அம்பிகையால தோற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் இந்த சக்தி சேனைகள் எல்லாருமே. அப்பேற்பட்ட அம்சம் பெற்றவள் அவள் வந்து சம்பத்கரி. அவள் வந்து அந்த யானைகளை வந்து நல் வழியில நடத்தி அது யானைகளுக்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவள் வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால தான் அவளை வந்து தலைவியா அம்பாள் நியமிச்சிருக்கா. அதுக்கு அடுத்த படை என்னது, அஸ்வாரூட அதிஷ்டிதா ஸ்வ கோட்டி கோட்டி பிகி ஆவ்ருதா அப்படின்னு சொல்றா. அஸ்வாரூடாதி அப்படி சொல்றோம், நாம வந்து சேர்த்து சொல்லும் போது அப்படி சொல்றோம் இல்லையா, சம்பத்கரி சமாரூட சிந்தூர பிரஜ சேவிதா அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டிபி ராவிருதா அப்படின்னு சொல்றோம். இது என்ன, அஸ்வாரூட அதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டிபிகி ஆவிருதா அப்படின்னு சொல்றா. அஸ்வாரூட தேவதை, அஸ்வாரூட தேவதையால பரிபாலிக்கப்பட்ட அவள் வந்து அந்த குதிரைப்படைக்கு தலைவி அஸ்வாரூடைங்கிறவள். அவளால நன்றாக பராமரிக்கப்பட்ட பரிபாலிக்கப்பட்ட எண்ணிக்கையில் அடங்காத குதிரைகள், அப்பேற்பட்ட அந்த குதிரை படைகளால சூழப்பட்டிருப்பவளா அம்பாள். அவளும் சொல்றா, அஸ்வாரோட என்ன சொல்றா, என் குதிரையெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, நீங்க எப்ப வந்து போர் செய்யலாம்னு சொன்னோட நாங்க வந்து ரெடியா இருக்கோம், ரெடியா ஆயத்தமா வச்சுட்டு இருக்கோம் படைகளை அப்படின்னு சொல்றா. யானை படைக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது குதிரைப்படை. இந்த படைக்கு தலைவியா இருக்கிறவள் தான் மந்திரினி அஸ்வாரூட திஷ்டிதாஸ்வ கோடி கோடி விராவிருதா. இத என்ன சொல்றாருன்னா, இந்திரியங்களோட செயல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தத்துவமா நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது என்னன்னா, இவை எல்லாமே குதிரைப்படையோட இணைக்கப்பட்டிருக்கு. மனசை என்ன சொல்லுவா, ஹார்ட்ஸ் பவர் அப்படின்னு சொல்றா. அதனால இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்னதுன்னா குதிரைப்படையோடு இணைக்கப்பட்டிருக்கு. மனசு எத்தனை மைல் வேகத்துல ஓடுறது, எத்தனை ஹார்ட்ஸ் பவர் அப்படின்னு தான் கேட்பா. அப்போ இந்திரியங்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கிறது என்னது, மனது. அந்த மனதின் உருவகம் தான் யாரு, மந்திரினி அப்படிங்கிறவளா தான் மந்திரினிங்கிற பெயர் பெற்றவளா இருக்கா. அந்த மனதுக்கு நாம என்ன பண்ணணும், கடிவாளம் போட்டு மனதை நல்ல நிலையில நாம வந்து அதை ஓட்டிட்டு போனோம். மனது போன போக்குக்கு நாம போனோம்னா அது வந்து நம்மளை அடிமையாக்கிடும். மனதை நம்ம கட்டுப்படுத்தி வச்சு அதை நம்மளோட கீழே வச்சிருந்து நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு நம்ம நடக்கணும். அதுக்கு தான் அப்பேற்பட்டவள் தான் அந்த மந்திரினிங்கிறவள். அதுக்கு அடுத்த என்ன சொல்றாருன்னா, 68வது நாமம் சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா அப்படின்னு சொல்றா. சக்கரராஜ ரதாரூட அப்படின்னு சொல்றா. ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரம்ங்கிறது என்னது, இந்த பிரபஞ்சம்தான். இந்த பிரபஞ்சம்தான் ஸ்ரீசக்கரம். அம்பாளோட இருப்பிடம் எது, அம்பாளோடது ஸ்ரீசக்கரம் தான். மேரு பர்வதம் ஸ்ரீசக்கரம் அப்பேற்பட்டது. இந்த பிரபஞ்சம்ங்கிற பெரிய தேர்ல அமர்ந்து என்ன பண்றாளாம், இந்த அகிலம் எல்லாம் எல்லா காரியங்களும் நடந்துட்டு வருதே, அந்த கிருத்தியங்களுக்கு ஏற்ற ஆயுதங்கள் சொரூபமாக அவள் வந்து இருக்காள், ஒளிவிட்டு பிரகாசிக்கிறதாங்கிறது தான் அம்பாளோட மகிமை. இதுல வந்து என்ன இது சொல்றதுன்னா, இந்த பரஞானம் அதை பெறணும் நம்ம. அதுக்குள்ள ஆயுதங்களும் ஏனைய உபகரணங்களும் இருக்கு. அதை பயன்படுத்தி நாம அம்பாளோட திருவடிகள்ல சரணடைஞ்சு முக்தி பெறணும். அதனால ஆத்ம சாதனத்துல முறையா ஈடுபடுவாளுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்றா. இந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது எதனால அம்பாளோட இதுக்கு பேர் வச்சிருக்கா, 3 ரதங்கள் வந்து ரொம்ப
ரொம்ப பெருமை வாய்ந்த ரதங்கள். சக்கரராஜம், அடுத்தது கேய சக்கரம் வரப்போகிறது, அடுத்தது வந்து கிரி சக்கரம். இந்த 3 சக்கரங்களும் யார் யார் இது பண்ணுறான்னு பார்க்கலாம். அம்பாளோட தேர் வந்து ஸ்ரீசக்கரர். அவள் வந்து ஸ்ரீசக்கர ரதத்துக்கு 9 தட்டு. 9 தட்டு. அது வந்து 5 யோஜனை விஸ்தீர்ணம் கொண்ட அகலம் உள்ளதாம். 7 யோஜனை விஸ்தீர்ணத்துக்கு பெரியதாக இருக்கக்கூடுமா. அவ்வளவு ஆயுதங்களும் அதுல இருக்குமா. போருக்கு என்னெல்லாம் ஆயுதங்கள் வேணுமோ அந்த எல்லா வித ஆயுதங்களும், அதான் சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருத அப்படின்னு சொல்லும்போது சர்வ ஆயுதங்களும் இருக்குமா. ஒரு கத்தி எடுக்கிறோம், வில்லு எடுக்கிறோம், அது ஒடிஞ்சு போய்ட்டுறதுனா அடுத்தது உடனே எடுக்கணும். ஒரு கத்தி வாள் எடுத்து சண்டை போடணும்னா, அப்போ அதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஆயுதங்கள் அப்படியே ஒவ்வொரு இடத்துல செப்பரேட்டா வச்சிருக்குமா. வில் அம்புனா ஒரு இடத்துல இருக்கும், கத்தி கேடயம் வாள் அப்படின்னு இது பண்ணும்போது ஒரு அம்பலன்னா அம்புகளா ஒரு இடத்துல நிறைஞ்சிருக்கும். அப்ப எல்லா ஆயுதங்களும் அம்பாளோட ஸ்ரீசக்கரராஜ ரதத்துல இருந்திருக்குமா. அதனால அப்பேற்பட்ட பெரிய தேரம் அம்பாளோடது. ஏன்னா அம்பாளோட இருப்பிடம் எந்த இது பிந்துஸ்தானம், காமேஸ்வரன் காமேஸ்வரி சேர்ந்து இருக்கிறது. அந்த பிந்துஸ்தானம் அம்பாளோட இது. ஸ்ரீசக்கரம் தான் அவளோட இருப்பிடம் சொல்றோம். அதனால அம்பாளோட ரதத்துக்கு பேரும் ஸ்ரீசக்கரராஜ ரதம் அப்படின்னு சொல்ற. சக்கரராஜ ரதாரூட அப்பேற்பட்ட ரதத்துல ஏறி அவள் போருக்கு வராளாம். போருக்கு வரும்போது யார் முதல்ல வருவா? என்னைக்கும் அம்பாள் வந்து சீப்பா இருக்கிறா, கடைசியில தான் வருவா. யாரு மெயினா வா. முதல்ல வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி படைகள்லாம் போய் போரிட்டுட்டு வரும். அதுக்கு அடுத்தது அப்புறம் இருக்கிறவா முக்கியத்துவம் வாய்ந்தவான்னு போயிட்டு கடைசியில தான் அம்பாள் போருக்கு வருவா. அப்பேற்பட்ட இந்த போரோட ரூல்ஸ் அதுதான். ராஜா வரும்போது ராஜா முதல்ல வந்து டைரக்டா வந்து சண்டை போட்டுற மாட்டார். அதனால மொத்தமா சேனாதிபதியெல்லாம் வச்சிருப்பா. யார் யாருக்கு எந்தெந்த படைக்குன்னு அவள்லாம் போய் போரிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எதிரி நாட்டு ராஜா கடைசியில் அவர் வரும்போது இவரும் போய் ஒருத்தருக்கு சண்டை போடுவா. இதுதான் வந்து போரோட விதிமுறை. 3 ரதங்கள் சொன்னோம் பெருமை வாய்ந்ததுன்னு. அடுத்த சக்கரராஜ ரதம் அம்பாளுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா அப்படின்னு சொல்றார். கேய சக்கரம் அப்பேற்பட்ட அந்த சக்கரத்துல அது வந்து ஒரு ரதமா இருக்கு. அந்த ரதத்துல ஏறி இருக்கிற மந்திரினி அவள் தான். அந்த மந்திரினிங்கிற தேவியினால நன்றாக சேவிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றா. இந்த கேய சக்கரம் என்னைக்குமே வந்து அம்பாள் நடுவில் ஸ்ரீசக்கர ரதம், வலது பக்கத்துல கேய சக்கரம், இடது பக்கத்துல கிரி சக்கரம், அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் 2 ரதங்கள் இருக்கு. அது எந்த ரதம் எந்த இதுங்கிறது இல்லை. வலது பக்கம் ஒரு ரதம், இடது பக்கம் ஒரு ரதம். அம்பாள் அப்படியே அனுசரிச்சுட்டே போயிட்டு இருப்பா. அந்த 3 ரதங்களும் என்ன பண்ணுமா, அந்த 3 லோகங்கள் மாதிரி இயங்கக்கூடியதான். அப்பேற்பட்ட வந்து இந்த 3 சக்கரங்கள் கொண்ட அந்த ரதங்களை தான் ரொம்ப அழகா எடுத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த இதுல வந்துட்டு. இந்த கேய சக்கரம்ங்கிற ரதத்துக்கும் 7 தட்டு. அம்பாளோட ரதத்துக்கு ஸ்ரீசக்கரராஜ ரதத்துக்கு 9 தட்டு. இதுக்கும் கிரி சக்கரம் 2த்துக்குமே 7 தட்டு. சோபனத்தில் பார்த்தேன்னா அந்த தண்டநாதை, அதான் அந்த வாராகியோட இதுக்கு 5 தட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் 2 பேருமே ஈக்குவல்ங்கிறதுனால வாராகி அவளுக்கும் 7 தட்டு, இவளுக்கும் 7 தட்டு. பெரிய ரதம். இவாளோட இதுவும் வந்து அத்தனை யோஜனை விஸ்தீர்ணம்பா. யோஜனைன்னு அந்த காலத்தில் வந்து மைல் கணக்கு அப்படின்லாம் சொல்கிறத விட இந்த விஸ்தீர்ணங்கிறது அத்தனை யோஜனை தூரம் அப்படின்னு சொல்லுவா. அதனால அத்தனை யோஜனை தூரமாக உள்ளதான். அம்பாளோடது பார்த்தோம் 5 யோஜனை பார்த்தோம். இவாளோடதெல்லாம் 3, 4 யோஜனை உள்ளதா இருக்கும் அகலங்கள். அப்போ நீளம் வந்து பார்த்தோம்னா 7, 9 இருக்கலாம். அம்பாளோடது இப்போ 9 யோஜனை இது, இவாளோடது 7ஆ இருக்கலாம். அப்பேற்பட்ட வந்து ரதம். ஏய சக்கரத்துல யாரு? மந்திரினி. மந்திரினி ஒரு இதுனா அடுத்தது கிரி சக்கரம். கிரி சக்கர ரதாரோட தண்டநாதா புரஸ்கிருதா. கிரி சக்கரம் அப்படின்னா அது வந்து வாராகி. அம்பாள் வந்து வாராகி முகம் கொண்டதுனால வார்த்தாலி அப்படின்னு சொல்லுவா, இல்லை வாராகின்னு சொல்லுவா. தண்டநாதா அவள் தான். தண்டநாதை மந்திரினி தண்டநாதைன்னு சொல்லப்படுபவள் வாராகி. இந்த வார்த்தாலி ஏதுன்னா எந்த விதமான நீதி தவறாமல் வந்து யார் என்ன தப்பு செய்யக்கூடாது, அந்த தப்புக்கள்லாம் செஞ்சா அதுக்கு உள்ள தண்டனையை அளிக்கக்கூடியவள். அதனால தான் அவள் தண்டநாதா அப்படின்னு சொல்லப்படுறா. அவள் மந்திரினி என்ன சொல்லுவா, யார் யார் என்னென்ன இது பண்ணியிருக்கா, எப்படி பெர்ஃபெக்டாக பண்ணுறாளா என்னங்கிறதெல்லாம் பார்ப்பா. அப்படி அவள் சரியா பண்ணலைன்னு இவள்கிட்ட சொல்லணும்னா இவள் வந்து அதுக்குள்ள தண்டனையை கொடுப்பாள். அம்பாள் இதுக்கு போகமாட்டா. முதல்ல இவாளே அதில் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து
சரியான தண்டனையை கொடுக்கக்கூடியவள் வாராகி. அதனால அவள் பேரு தண்டநாதை, வாராகி, வார்த்தாளி எல்லாம் அவள் சொல்லுவா. அவளோட சக்கரம் எப்படி இருக்குமா, அதுவும் கிரினாலே வாராகின்னு பேரு, அந்த வடிவத்துல இருக்குமா. அதனால தான் கிரி சக்கர ரதாரூட அப்படின்னு சொல்றா. அதுவும் வந்து வாராகி வடிவத்துல இருக்கும் அந்த சக்கரமும். அதுல ஏறி இருக்கிற தண்டநாத்தையால வழிகாட்டப்பட்டவள். அவள் வந்து பெர்ஃபெக்ட். ஷீ இஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ஜுடிஷியரி இதுல இதா இருக்கக்கூடியவள். எந்த ஒரு யார் தப்பு பண்ணினாலும் அவள்கிட்ட இருந்து தப்ப முடியாது. அம்பாள் வாராகிட்ட இது எல்லாமே அம்பாளால தோற்றுவிக்கப்பட்ட சக்தி சேனைகள் தான். அதுகளுக்கு இவா 2 பேர் மந்திரினியும் தண்டநாதையும் தான் மெயினா இருக்கக்கூடியவா. அவ தான் அந்த படைகளுக்கு சீஃபா இருக்கக்கூடியவா. அம்பாள்கிட்ட போய் சொல்லணும்னா இவா மூலமா தான் போய் சொல்லணும். சொல்லுவா இல்லையா, ஒருத்தர் வேணும். அதுல வாராகி வந்து ரொம்ப கரெக்டா இருந்து அவளே தண்டனையை கொடுத்துருவாள். அதுக்கும் மேல முடியாதுன்னா தான் அம்பாளுக்கு அவ இது பண்ணுவா. அதனால வாராகி இந்த இதுல வந்து நிறைய நேர்மை கிடைக்கணும். வழக்குகள்லாம் வந்து கோர்ட்ல இருக்குன்னா வாராகியை வழிபடுவா. எல்லாரும் வந்து நல்ல தீர்ப்பு கிடைக்கும், நல்ல விதமா நம்மளுக்கு வழக்கு முடிச்சு வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி. அதனால எல்லா விதத்திலையும் நியாயமானது கிடைக்கும் அப்படின்பா வாராகியை வழிபடுறவாளுக்கு. இந்த கிரி சக்கரத்துல அப்பேற்பட்டவள் அவளோடது. 2 பேரும் இருக்கா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றா பாருங்க. ஜுவாலா மாலினிகா ஷிப்த வக்னி பிராகார மத்தியகா. வக்னினா அக்னின்னு அர்த்தம். வன்னி பிராகார மத்தியகா. வன்னி அப்படின்னா அக்னி. இந்த ஜுவாலா மாலினி, ஜுவாலான பேர்லயே அம்பாள் வந்து அப்படியே ஜுவாலையை கொடுத்துருக்கா. பேர்பட்டவளா அந்த சக்தி ஜுவாலா மாலினி சக்திங்கிறவளால ஒரு ஒரு அக்னி குண்டம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அக்னி மண்டலத்தோட நடுவில் இருப்பவள் தான் அம்பாள். அதனால ஜுவாலா மாலினிகா ஷிப்த வன்னி பிராகார மத்தியகா. அக்னி குண்டம் பிராகாரம். அந்த அக்னி குண்டத்துல ஏன்னா அம்பாள் அங்க இருக்கான்னு யாரும் போய் டக்குன்னு அம்பாளை போய் அணுகிட முடியாது. அம்பாளுக்கு பாதுகாப்பு. அப்பேற்பட்ட சுத்தி அக்னி குண்டத்தை வச்சிருக்கா. அந்த ஜுவாலா மாலினி சக்தியினால அமைக்கப்பட்ட அந்த அக்னி மண்டலத்தின் மத்தியில இருப்பவள். ஜுவாலா மாலினிகா ஷிப்த வன்னி பிராகார மத்தியகா அப்படிங்கிறா. அடுத்தது என்னதுன்னா வண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா. வண்ட சைன்ய வதக யுக்திக்தக அப்படின்னு அவளோட யுத்தம் பண்ணுவதற்கு ரெடியா இருக்கலாம் அந்த சேனைகள்லாம். என்ன பண்டாசுரனோட சேனைகளோட போரிட்டு அந்த சேனைகளை எல்லாம் நிர்மூலம் பண்ணணும், அழிக்கணும் அப்படிங்கிறதுல அவ அந்த சக்திகள்லாம் ரொம்ப ஊக்கம் வச்சுட்டு இருக்கலாம். அந்த நம்மளோட அம்பாளோட இதுக்கு கட்டுப்பட்டு அம்பாளுக்காண்டி நம்மளெல்லாம் வெற்றி தேடித்தரணும்னு சொல்லிட்டு அந்த சக்தி சேனைகள்லாம் அவ்வளவு உற்சாகத்தோட ஊக்கத்தோட இருக்கலாம் அந்த சேனைகள். அந்த சேனைகளோட ஊக்கத்தை பார்த்து பண்டாசுரனுடைய சேனைகளை அழிக்கிறதுல ஊக்கம் கொண்டுள்ள அந்த சேனைகள் சக்தி சேனைகளை பார்த்து அம்பாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காளாம். அப்பேற்பட்ட மகிழ்ச்சி கொண்டவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அடுத்த நாமா என்ன சொல்றா, 73வது நாமா நித்யா பராக்கிரமா டோப நிரீட்சண சமுசுகா. அப்படிமா நித்திய தேவதைகள் இருக்கா. அந்த நித்திய தேவதைகளோட பராக்கிரமம் அப்படின்னா வல்லமை, அவளோட சக்தி போரிடுறதுக்குள்ள அதுல வந்து அவள் அதை பார்க்கறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவள், ஊக்கம் படைத்திருப்பவளாம் அம்பாள் வந்து. அந்த நித்திய தேவதைகளோட வல்லமை, அவள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவா. அம்பாளுக்கு அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அம்பாள் வந்து என்னைக்கும் நித்திய யௌவனா அப்படிப்பட்டவள். அவள் வந்து என்னைக்கும் நிரந்தரமா எப்பொழுது இருக்கக்கூடியவள். அவளுக்கு வந்து பணிவிடை செய்யற அதை வந்து அந்த தேவதைகளுக்கு அப்படி ஒரு அவளுடைய மகிமைகள் வந்து அவ மூலமா தான் இது சொல்லப்படுறது. அவள்லாம் குட்டி குட்டி தேவதைகள். அவளுக்கு அம்பாளுக்கு பணிவிடை செய்யறதுக்காண்டி சின்ன சின்ன தேவதைகள்லாம் இது பண்ணியிருக்கா. அப்போ நித்யா அப்படின்னு சொல்றதுனால என்ன நித்தியம் அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அப்போ இந்த எப்பொழுதுமே இருந்து வருகின்ற ஆத்ம சக்தி அப்படிதான், அதான் நித்யா அப்படின்னு அது வந்து ஒரு பொருளா எடுத்துக்கலாம். பராக்கிரமாடோபா அப்படின்னா என்ன பண்றது, தன்னைத்தானே நித்தியமா புதுப்பித்துக் கொள்றது. நம்ம சொல்லுவோம் இன்றைக்கு ராத்திரி படுத்தினோம், இன்று காலம்பரை எழுந்தோட இன்று புதிதாய் பிறந்தோம். நித்தியம் நம்ம வந்து ராத்திரி வந்து படுத்துட்டு உறங்குவது போலும் விழிப்பு, உறங்கி விழிப்பது போலும் உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, உறங்குவது போலும் சாக்காடு அப்படின்னு சொல்லுவா.
நம்ம நம்ம வந்து தூங்கும்போது நம்மளோட இந்திரியங்கள்லாம் ஒடுங்கிது, நம்மள வசமே இருக்காது. அதனால அது வந்து ஒரு டெய்லி வந்து அது சாக்காடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவாரு. அது வந்து அது மாரி டெய்லி நம்ம தூங்குறது வந்து ஒரு இதே, விழிக்கிறது தான் வந்து பிறப்பு. அதனால நம்ம நித்தியமா வந்து நம்மள என்ன பண்ணணுமா? புதுப்பித்துக்கணுமா. நம்ம வந்து அதனால அந்த புதுப்பித்துக் கொள்ளுதல் அதான் பராக்கிரமா டோபா. நம்ம இந்த ஆத்ம சாதகர்கள்லாம் இருப்பா இல்லையா? அம்பாளையே ஸ்தோத்திரம் பண்றவாள்லாம். அவ உள்முகமா அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டே இருப்பா எப்பவும். அந்த அந்தர்முக திருஷ்டியில வந்து அப்படியே அம்பாள உள்ள அப்படியே கண்டு அதிலேயே சந்தோஷப்படுவா. அப்போ அப்படியே படும்போது அம்பாள பார்க்கும்போது அம்பாளோட தோற்றம் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா தோற்றுவிக்கும்போது அவளுக்கு புது புதுவாறு உற்சாகம் பிறக்கும். அப்ப அவளும் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டே இருக்காளாம் அவ வந்துட்டு. இந்த உறக்கத்தின் வாயிலாகத்தான் நம்ம எல்லாருமே புதுப்பித்துக்கிறோம்னு அதத்தான் சொல்றாரு. நம்ம ராத்திரி தூங்கிட்டு காலம்பற எழுந்துக்கும் போதே அது வந்து மீண்டும் உள்ள பிறப்பு. அந்த உறக்கத்த இது பண்ணுன தூங்கி எழுந்தோனே, அப்பா! ஒரு தூக்கம் போட்டோனே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மளே நம்ம புதுப்பிச்சுக்கிறோம். அதுதான் உறக்கத்தின் வாயிலாகத்தான் நம்ம அவ்வளோ பேருமே புதுப்பித்துக் கொள்கிறோம். இந்த தியானம் பண்ணும்போது அந்தர்முகமா வந்து அம்பாள்ட்டயே லயிச்சு இருக்கிறவா, தங்கள புதுப்பித்துக் கொள்றது மாத்தும் இல்லாம, அப்படியே அவளோட தியானத்துலனால அவளோட பாதார விந்தத்துல ஐக்கிய சரண் அடைகிறா இல்லையா? அப்படி பெருநிலை, அப்படியே பக்தி பெருநிலையை அடைகிறாளாம். நம்மளோட இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்றா? நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே ஒரு குழந்தை பொறந்தோனே, உடல் என்ன பண்ணும்? இன்னைக்கு இருக்கும், இன்னும் 1 மாசம் ஆச்சுன்னா கொஞ்சம் வளர்ந்துரும். அப்புறம் பார்த்தோம்னா வளர்ந்துரும். "ஏய் அப்பா! திடீர்னு சொல்லுவோம், எவ்வளோ பெருசா வளர்ந்துட்டா" அப்படிம்பான். அப்போ சிசுக்கள் வந்து உடல் வளர்ச்சி அடைந்து, பெற்ற தாய் வந்து என்ன பண்ணுவாளாம்? பெரும் மகிழ்ச்சி அடைவா இல்லையா? மாதிரி தான் அகிலாண்ட நாயகியான அன்னை பராசக்தி, இந்த ஆத்ம சாதகர்கள் வந்து அந்தர்முக திருஷ்டியில ஆத்ம போதத்த அடைய பெற்று முன்னேறி முன்னேறி வரத பார்த்தோன்னே, அவளுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம் ஏற்படுமாம். அதுல வந்து பெருமகிழ்வு அதனால தான் இது வந்து நித்யா தேவதைகளின் வல்லமையை பார்ப்பதில் ஊக்கம் படைத்திருப்பவள் அப்படின்னு சொல்றா. மொத்தமா பொருள் பார்க்கும்போது அம்பாள் வந்து நித்திய தேவதைகளின் வல்லமையை பார்க்கிறது. இதுல பொருள் உள்ள பார்த்தோம்னா, ஆத்ம சாதகர்கள் வந்து அம்பாள தரிசனம் பண்ணி நித்தியம் புதுப்பிச்சுண்டு அவ வந்து அந்த பெருநிலையை அடையிறத பார்த்தோன்னா அம்பாளுக்கு அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் ஏற்படுமா. அதைத்தான் சொல்றாரு. நித்யா பராக்கிரமா தோப நிரீட்சண சமுசுகா. அடுத்த நாமா என்ன சொல்ல போறாரு? 74வது நாமா. பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா அப்படி சொல்றா. பாலா திரிபுர சுந்தரி பாலாம்பிகை என்ன சொல்றாளாம்? அம்மா, நான் போய் இன்னைக்கு வதம் பண்ணிட்டு வரேம்மா. 5 வயசு குழந்தையா இருக்கா இந்த பாலா திரிபுர சுந்தரி. இன்றைக்கு சேனைக்கு நான் இன்னைக்கு போருக்கு போறேம்மா. நான் போய் அவளெல்லாம் போய் அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. யாரோட இதை அழிச்சா? பண்டாசுரனோட குழந்தைகள் பிள்ளைகள் வரா. பண்டாசுரனோட புதல்வர்கள் வந்து போருக்கு வரானோடனே பாலா திரிபுர சுந்தரி அந்த பண்டாசுரனோட புதல்வர்களை எல்லாம் அவள் வந்து அழிச்சு வெற்றி கொண்டாளாம். அப்பேற்பட்டவள் அம்பாளுக்கு சின்ன குழந்தையா இருக்காளே இவளை அனுப்புறோமேன்ட்டு மனசுக்குள்ள ஒரு தாய்க்கு தன் குழந்தையை எப்படி போருக்கு அனுப்பிச்சா சின்ன குழந்தையை ராமரை காட்டுக்கு அனுப்புறதுக்கு தசரதர் எப்படி யோசிச்சாரு? என் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க அவனை போய் கேட்கிறீங்களேன்னு விஸ்வாமித்திட்ட சொன்ன மாதிரி பாலா திரிபுர சுந்தரிய போருக்கு அனுப்புறதுக்கு அம்பாளுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தம் இருக்கான். ஆனாலும் அவள் நான் போய் இன்னைக்கு போர் பண்ணிட்டு வரேன்னொன்னே, அப்போ மந்திரினியும் தண்டநாதையும் நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நாங்க கூட போறோம்னு சொல்லி கூட போய் அப்பேற்பட்ட யுத்தமாம். பாலா திரிபுர சுந்தரி பண்டாசுரனோட குழந்தைகள் புத்திரர்கள் எல்லாம் வதம் பண்ணிட்டு வராளாம். வதம் பண்ணிட்டு வரும்போது சாயங்காலம் வந்து அம்பாள்கிட்ட சொல்றாளாம். மந்திரினியும் தண்டநாதையும் வந்து என்ன சொல்றா? இன்னைக்கு அம்பாள் இந்த பாலா திரிபுர சுந்தரி இன்னைக்கு போர் பண்ணின முறையை பார்க்கணுமே, அவ்வளவு பேரையும் அப்படி அழிச்சுட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்துறாளாம் அம்பாளை. அப்போ தன்னோட குழந்தையான பாலாதேவி பண்டனுடைய புத்திரர்களை அழிப்பதில் காட்டிய பராக்கிரமத்தை பார்த்து மகிழறாளாம். அப்பேற்பட்டவள் பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா. அப்பேற்பட்ட மகிழ்ச்சி ஏற்படுறதான் அவள் சொல்றதை கேட்டோன்னே. எல்லாருக்குமே அப்படித்தானே, உன்னோட குழந்தை அப்படி சாதனை பண்ணினா இந்த சாதனை பண்ணினான்னு சொல்றா. பெற்றவாளுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படும்? பெற்ற தாய்க்கு அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதாம். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் வந்துட்டு. அப்பேற்பட்டது தன் குழந்தை அவ்வளவு பெருமை வாய்ந்தவதா இருக்கும்போது அம்பாளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாளாம் அவள் வந்துட்டு.
அதனால தான் பண்டபுத்திர வதோதிக்த பாலா விக்ரம நந்திதா. அடுத்தது 75வது நாமா. அடுத்தது என்ன சொல்றா? மந்திரிணி. மந்திரிணி அம்பா விரசித விஷங்க வததோஷிதா. நான் சொன்னேன், பண்டாசுரனோட தோளிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்டவா. அவளோட தம்பி விஷங்கன் ஒண்ணு, விசுக்ரன் ஒண்ணு. இப்போ இந்த விஷங்கன் வந்து போருக்கு வரா. அதான் சொன்னேனே, முதல்ல சின்னவாள்லாம் வருவா. இப்ப மத்தவாள்லாம் பண்டபுத்திரர்கள்லாம் அழிஞ்சாச்சு. இப்ப விஷங்கனே போருக்கு வரான். அவளோட யார் போர் பண்றா? மந்திரினி. மந்திரினி போர் பண்ணி அவன் எவ்வளலாமோ அவ மாயா சக்தி கொண்டவா. அவ அசுரர்கள் போர்ல அப்படி ஒரு சக்தி இது பண்றா. மாயினால பல ரூபம் எடுக்கிறா. மந்திரினி அம்பாங்கிற. அம்பா மந்திரினி யாரால படைக்கப்பட்டவா? அம்பாளால உருவாக்கப்பட்டவள், சேனைக்கு தலைவி. அதனால அவளையும் அம்பா அப்படின்னு சொல்ற வாக்தேவதைகள். மந்திரினி அம்பா விரசித விஷங்க வததோஷிதா அப்படிங்கிற. மந்திரினி அம்பா அவளும் அந்த அம்மா நடத்தின இந்த விஷங்க வதத்தை அவள் வந்து அப்படி பொண்ணா இப்படி பராக்கிரம் பண்ணினான்னு சொல்றா இல்லையா? அதை பார்த்து அவள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாளா அம்பாள் வந்துட்டு. மந்திரினி அம்பா விரசித விஷங்க வததோஷிதா. அடுத்தது சொல்றா என்னது? அடுத்தது 76வது நாமா விஷுக்ர பிராணகரண வாராகி வீரிய நந்திதா. மந்திரினி வந்து விஷங்கனை கொண்டாச்சு. அடுத்தது இன்னொரு தம்பி விஷுக்ரன், அவன் வரான் போருக்கு. அவனும் இப்படித்தான் பயங்கரமா பல மாய உருவம்லாம் எடுத்து தன்னோட படைகளை வச்சு போர் சாகசங்கள் பண்றது இல்லை, அப்படி பண்றான். பண்ணுனா அந்த விசுக்கரனை எப்படி பண்றாளாம்? வாராகி அவனோட போரிட்டு அப்பேற்பட்ட போர்ல அந்த விசுக்கரனை அழிச்சிடுறா. அந்த பராக்கிரமத்தை மெச்சராளாம் அம்பாள் வந்துட்டும். அதனால விஷுக்ர பிராணஹரண, பிராணன் விசுக்கரனோட பிராணன் அந்த உயிரை ஹரண எடுத்த வாராகியோடு அந்த பராக்கிரமம் வீரிய நந்திதா அப்படின்னு சொல்றா. வீரிய நந்திதான்னா அப்படிப்பட்ட அந்த நந்தம்னா என்னது? மகிழ்ச்சி. அதனால அந்த பராக்கிரமத்தினால ஆனந்தம் அடைஞ்சு அதை மெச்சினவள் அப்படிங்கிறா. விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா. இந்த நாமத்தோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். 76 நாமா வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது நாமா காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. விக்னராஜன் வரப்போறார். எப்படி விக்னேஸ்வரர் அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த இதுல. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.